வணக்கம். அம்மாச்சி வைத்தியம். இன்று நம்ம பார்க்க போகிறது, எல்லோரும் தினம் ஒரே கவலைப்படுறது என்னென்னா சுகரு, ப்ரெஷரு, கொலஸ்ட்ரால். இதுதான். இது இல்லைனாவே மனுஷாளுங்க அவ்வளோ சந்தோஷம் அடைவாங்க. யாரை கேட்டாலுமே எனக்கு ப்ரெஷரும்பாங்க, ஒருத்தங்க எனக்கு கொலஸ்ட்ராம்பாங்க, ஒருத்தங்க தைராய்டும்பாங்க. இது மாற்றி மாற்றி வயசு ஒரு 35 தொட்டுருச்சுனாவே மாற்றி மாற்றி ஒவ்வொரு கோளாறுங்க வந்துடும். அது காரணம் நம்ம கிடையாது. நம்ம வாங்கி சாப்பிட்றோம் இல்லையா, அரிசி பருப்பு, இந்த ஜாமாங்க, நம்ம வீட்டு ஜாமாங்க, இதில் வர்றது தான். அதை அப்போல்லாம் இயற்கை உரங்கள் தயார் பண்ணி போடுவாங்க, நல்லாயிருக்கும். குப்பை அள்ளி போடுவாங்க, மரம் குச்சிங்களை வெட்டி அதை அந்த கிளைங்கெல்லாம் உடச்சி வயலுக்கு போடுவாங்க. இப்போ அதெல்லாம் கிடையாது. மாட்டு சாணம் கொண்டாந்து போடுவாங்க. இப்போ அதெல்லாம் கிடையாது. எங்கேயோ பேருக்கு ஒன்று செய்கிறாங்க. இப்போ ஃபுல்லாக உரம். அந்த உரத்தினால தான் நம்மளுக்கு எவ்வளோ பிரச்சனைகள் வர ஆரம்பிச்சிச்சு. இது வந்தால் தப்பு இல்லை, வருது. ஏன்னா நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டுக்காக வருது. அதை நம்ம புலம்பிட்டோ இல்லை தினமும் ஆஸ்பத்திரி போக முடியுமா? போகலாம், மாதத்தில் ஒரு தடவை போகலாம், போய் பார்க்கலாம், கொள்ளலாம். ஆனால் தினமும் இதே இந்த மாத்திரை சாப்பிட்டுட்டே இருக்கிறதானா, இதோட நம்ம கை வைத்தியமும் சேர்த்துக்குங்க. அப்போ உங்களுக்கு யாருக்குமே நோயில்லா வாழ்க்கை யாராலும் இப்போ வாழ முடியாது. அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, தைராய்டு, கொலஸ்ட்ரால், சுகரு, ப்ரெஷர், இது 3மே சரியாக வர மாதிரி ஒரு மருத்துவம், ஒரு ட்ரிங்க்ஸு தான், வேறு ஒன்றுமே கிடையாது. கொத்தமல்லி, ஜீரகம், சோம்பு, இது 3யுமே முதல் நாள் நைட்டு ஒவ்வொரு டீஸ்பூன் போட்டு ஊற வச்சுக்கோங்க. ஊற வச்சு நைட்டு ஊற வச்சுருங்க. காலையில் எடுத்து அதை எந்திரிச்சோடனே வாயை கொப்பளிச்சுட்டு அதை குடிச்சிருங்க. குடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு எப்பேற்பட்ட சுகர், ப்ரெஷர், தைராய்டு இது எல்லாமே சரியாகும். ஏன்னா நாங்கள்லாம் நோய் படாமல் இல்லை. எங்களுக்கும் நாங்கள் வைத்தியம் சொல்கிறதுனால டாக்டருக்கு நோய் வராது, இல்லை வைத்தியம் சொல்கிறவங்க நோய் வராதுன்னா சொல்ல முடியாது. எல்லாத்துக்குமே வரும். அது தகுந்த மாதிரி அந்த பக்குவமாக நம்ம செஞ்சுக்கிறத வச்சு நம்மளுக்கு கொஞ்சம் குறைவாக இருக்கும். யாராலையுமே நோயில்லா வாழ்க்கை வாழவே முடியாது. இந்த காலத்தில் கண்டிப்பாக எல்லாத்துக்கும் நோய் வரும். இப்போ நாங்கள்லாமே ஓரளவுக்கு நோய் வாய்ப்பட்டு தான் நாங்கள் இப்போ நாங்கள் வீடியோ போட எண்ணம் வந்ததே அதனால தான். நம்மளால் நம்ம தாத்தா வைத்தியராக இருந்தார், அம்மா வைத்தியம் பார்ப்பாங்க. இதெல்லாமே நம்ம விலை கொடுத்து காசுக்காக நாங்களாம் பார்க்க மாட்டோம். நாங்கள் எங்களுக்கு தெரிஞ்ச வைத்தியங்களை நாங்கள் சும்மா தான் பார்ப்போம். அதனால் எங்கள் தாத்தா வைத்தியர், அம்மா பெற்ற தாத்தா வைத்தியர். அவர் காசு வாங்கியே பார்க்க மாட்டார். இதுலேயே ஜனங்க பாதி குணமாகி நல்லபடியாக இருக்குன்னு சொல்கிற பாருங்க, அந்த மன நிறைவு இருக்கு பாருங்க, அதில் தான் நாங்கள் இவ்வளோ நல்ல வாழ்க்கை வாழ்ந்தோம். எங்கள் தாத்தா பெரிய புண்ணியம் சம்பாரித்தார். அதே மாதிரி எங்கள் அம்மாவால் முடிஞ்சதுமே எங்கள் அம்மா பார்த்தாங்க. இப்போ அடுத்தது என்னால் முடிஞ்சது, எனக்கு நோய் வாய்ப்பட்டு நான் கீழே விழுந்து எனக்கு கை கால் விளங்காதுன்னு சொல்லிட்டாங்க. பிரெயினில் அடப்பு வந்துச்சுட்டாங்க. உடனே நான் அப்போ படாத பாடுபட்டு நம்மளுக்கு சாப்பிட கூட முடியாது, என்னால் தலை சீவ முடியாது, புடவை கட்ட முடியாது, இப்படி இருந்தேன். ஆனால் ஒரு அருமையான டாக்டர் தான் என்னை குணப்படுத்தினார். இதுக்கு டாக்டர்கிட்ட போகாமையாக இருக்கும். டாக்டர்கிட்ட போகிறோம், சின்ன சின்ன வைத்தியங்கள்லாம், இந்த சுகருக்கெல்லாம் இந்த டாக்டர் மாத்திரையும் சாப்பிடுங்க, தப்பு இல்லை. அதான் நம்ம கைவதியும் சாப்பிடுங்க. வெந்தயம் ஊற வச்சு அதை முளைக்கட்டி அதை சாப்பிடுவாங்க, வெந்தயத்தை பொடி பண்ணி சாப்பிடுவாங்க சுகருக்கு. எவ்வளவோ கை வைத்தியம் இருக்குது, இதையும் சேர்ந்து சாப்பிடுங்கன்னு தான் சொல்லுது. உங்களை நீங்கள் டாக்டர் பக்கமே போகாதீங்கன்னு சொல்லலை.
இதை வந்து நீங்கள் கை வைத்தியமும் சேர்ந்து சாப்பிட்டா நம்ம உடம்புக்கு நாளைக்கு வந்து சைடு எஃபெக்ட் எதுவும் வராமல் இருக்கும். அதுக்காக தான் நாங்கள் வந்து இதை படிக்க சொல்கிற காரணமே அதுதான். அதனால் தயவுசெய்து நாங்கள் சொல்கிறத வந்து நீங்கள் கவனித்து உங்களால் முடிஞ்ச கை வைத்தியம் உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்குதோ அதுக்கு தகுந்த வைத்தியம் நான் ஒன்று போட்டுக்கிட்டு தான் வரேன். இதை பாருங்கள், பார்த்து நீங்கள் வந்து அதை செய்து பலன் பெறணுன்னு தான் எங்களோட ஆசை. இது வந்து நீங்கள் பலன் பெற்றோம் ஒரு 4 பேருக்கு சொன்னீங்கன்னா, இப்போ நாங்கள் வந்து இதை வந்து வைத்தியமாக பார்க்கல, நாங்கள் ஜனங்கள் செய்கிற ஒரு ஒரு மகத்தான சேவைன்னு தான் நாங்கள் இது பண்ணிகிட்ருக்கோம். அதனால் இதை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது இது இவ்வளவு தான், நம்ம வேறு ஒன்றுமே இல்லை. நம்ம சுகருக்கு அழகாக வெந்தயம் நம்ம வந்து பொடி பண்ணிக்கலாம், அல்லது ஊற வச்சுக்கலாம், முளை கட்டி சாப்பிடுவாங்க, எப்படி வேணுமோ செய்யலாம். வெந்தயம் வீட்டில் இருக்க பொருள் தானே, செய்து பாருங்கள். அதே மாதிரி நம்ம இந்த கொத்தமல்லி, ஜீரகம், சோம்பு இது வீட்டில் இருக்க பொருள் தானே, அதை எடுத்து முதல் நாள் நைட்டு மறக்காமல் போட்டுருங்க. ஒவ்வொரு டீஸ்பூன் அள்ளி போட்டு நம்ம வந்து ஊற வச்சுருங்க. காலையில் எடுத்து குடிங்க. அது உங்கள் உடம்பு ஹெல்த்தியாக தான் நாங்கள் பார்த்து சொல்கிறோம். நன்றி, வணக்கம்.